ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பைபிளில் ஒரு கதையில் ஒரு குழந்தைக்காக 2 தாய் உரிமை கோருவாங்க. இது என்னோட குழந்தைன்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய சம்பவங்கள் நடக்குது. குறிப்பாக பிரபலமாக இருக்கக்கூடியவர்களை இவங்க என்னுடைய குழந்தை அப்படின்னு சொன்னது நிறைய பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போ சமீபமாக ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, கேரளாவை சார்ந்த ஒரு தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அவங்க கலப்பு திருமணம்ங்கிறதுனால பெண்ணுடைய வீட்டில் ஒத்துக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைய வாங்கிட்டு உன்னுடைய சகோதரிக்கு கல்யாணம் ஆன பிறகு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னதுனால அந்த பொண்ணு கம்முன்னு விட்டுருச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தைய கேட்டால் இல்லை. அப்போ கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து. அப்புறம் தான் தெரியுது அந்த குழந்தைய தத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேரளாவிலிருந்து தத்து எடுத்தவங்க ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா குழந்தைய நம்ம தத்து எடுத்துருக்குறோன்ற விஷயம் பெருசாக குழந்தைக்கு தெரியக்கூடாது. இது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைன்னு தெரியக்கூடாது, நம்ம சொந்த குழந்தையாகவே வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்லெண்ணத்தில் போயிருக்கிறாங்க. இப்போ இவங்க கேஸ் போட்டதுனால அந்த குழந்தை கோர்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த தத்து எடுத்தாங்க பாருங்கள் ஆந்திரா தம்பதிகள், அவங்க அழுகுறாங்க. நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், இந்த குழந்தை கிடைக்கிறதுக்கே நாங்கள் 4 வருஷம் தவம் கிடந்தோம். ஏன்னா அது கோர்ட்டு மூலமாக தத்து எடுக்கிறது அது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். நிறைய பேர் அதேமாரி அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி 4 வருஷம் வெயிட் பண்ணக்கு பிறகு தான் இந்த குழந்தை எங்களுக்கு கிடச்சிது. இந்த குழந்தை எங்கள் கூட ஒரு 3 மாதம்தான் இருந்திருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அந்த குழந்தை எங்ககிட்ட அப்படி ஒட்டிக்கிச்சு. எங்களால் இப்போ நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு அவங்க அழுகுறாங்க. இங்கே அதே கோர்ட் ஆர்டருக்காக இந்த அப்பா அம்மா அந்த குழந்தைய கட்டி தழுவணும் அப்படின்னு ஒரிஜினல் அப்பா அம்மா வெயிட் பண்ணுறாங்க. ஸோ 3 மாதம் குழந்தையோடு இருந்ததில் இவங்களுக்கு அவ்வளோ பற்று குழந்தை மேலே. அடுத்தது குழந்தைய 1 வருஷமாக, அதாவது பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் நேரம் பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் 1 வருஷம் பார்க்கவே இல்லை. அந்த குழந்தை மேலே அந்த அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ பற்று. இதில் அந்த ஆந்திர தம்பதியினர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ இந்த குழந்தைய பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியல, அதனால் தயவு செய்து இன்னொரு குழந்தை உடனடியாக அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் போகாமல் உடனடியாக எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இது அந்த கேரளா தம்பதியினர், அதாவது அந்த குழந்தையுடைய ஒரிஜினல் அப்பா அம்மா, எங்களுக்கு இந்த குழந்தை கிடைக்கல, இதுக்கு பதிலாக எங்களுக்கு வேறு ஒரு குழந்தை உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? அவங்க குழந்தை மேலே தானே பற்று இருக்கும், வேறு குழந்தை மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ இன்னொரு நிஜ சம்பவம், ஒரு தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அவங்க அதாவது பாட்டி வீட்டில் வளருவாங்க இல்லையா ஒரு சிலர், அது மாதிரி பையனை பாட்டி வீட்டில் வளர்க்குறாங்க, தாத்தா பாட்டி வளர்க்குறாங்க. ஸோ அப்போ ஒரு 5ஆவது படிக்கும் பொழுது லீவுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறான். வளர்கிறது தாத்தா பாட்டி வீட்டில், லீவுக்கு மட்டும் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறான். ஸோ அப்போ போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் இறந்துடுறான். 5ஆவது படிக்கிற பையன் இறந்துடுறான். அடுத்தது இது நடந்து ஒரு 15 வருஷம் இருக்கும், 10-15 வருஷம் இருக்கும். அதாவது அந்த இவனுக்கு மூத்தவ இருக்கிறா இல்லையா, அந்த பொண்ணு காலேஜ் படிக்கிற டைம். ஸோ அந்த டைமில் அவங்க அந்த தம்பதிகள் தினமும் அவங்க வீட்டில் சண்டை நடக்கும். எதுக்காக நடக்கும்னா, இன்னொரு குழந்தை, அதாவது அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல, கொஞ்சம் வயசாகிட்டதுனால, அதனால் டெஸ்ட் டியூப் பேபியாவது பெற்றுக்கணும் அப்படின்ட்டு இதை பற்றியே. ஏன்னா அவங்க நல்ல பணக்காரங்களாகவும் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணி. அதனால் அவங்களுக்கு அந்த வயசில் இல்லையா, ஆக்சுவலாக அது அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பேர குழந்தை வந்துடும்.
அந்த வயசில் அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையிலே குழந்தை மேலே பற்று அப்படிங்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. உண்மை என்னென்னா, நமக்குள்ளே பற்று இருக்குது, அதை காட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும், அவ்வளவுதான். ஸோ அதனால தான் அந்த ஆந்திர தம்பதியினர் எங்களுக்கு உடனடியாக வேறு ஒரு குழந்தை வேணும் அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த நான் சொன்ன அந்த இன்னொரு உதாரணத்துலேயும் பேர குழந்தையை எடுக்கிற ஸ்டேஜில் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா, ஒருத்தங்க ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்குது, அது ஏதோ ஒரு காரணத்தினால கணவன் விட்டுட்டு போயிடுறான். விட்டுட்டு போன அப்புறம் அந்த பெண்ணை இன்னொருத்தர் திருமணம் பண்ணுறார். அந்த குழந்தையும் அவரே தான் வளர்க்குறார். ஸோ கை குழந்தையாக வராங்க. அப்படியே வளர்க்குறாரு. அந்த பையனுக்கு கல்யாண வயசு ஆகுது. அது வரைக்கும் வளர்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்துடுறான். ஸோ நான் சொல்கிறது ரொம்ப வசதி இல்லாத குடும்பம். அதனால் அவங்களுக்கு ஏன்னா சின்ன வயசுலேயே அந்த கருத்தடை ஆப்ரேஷன் அந்த பெண் பண்ண காரணத்தினால அவங்களுக்கு குழந்தை பிறக்க முடியாது இல்லை. இப்போ அது ஏதோ அதுலேயும் பிறக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட்டுன்னு தெரியாது. பட் அவங்களுக்கு அந்தளவுக்குலாம் செலவு பண்ணாலும் வசதி கிடையாது. அது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 20 வருடம் முன்பு நடந்தது. ஸோ அப்போ அந்த வசதி வந்துச்சான்னு கூட தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாரு அவருன்னா, எனக்கு வேறு குழந்தை வேணும், எனக்கு ஒரு வாரிசு வேணும். அவர் ஒன்றும் பெரிய சொத்தெல்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. குடிசை வீட்டில் இருக்கிறார். அன்றாட வேலை செஞ்சால் தான் காசே. எனக்கு குழந்தை வேணும்ன்ட்டு நான் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அடித்து துரத்திட்டார். அதாவது மனைவியாக இருந்தவங்கள அடித்து துரத்திட்டு இன்னொரு பெண்ணை, அதாவது அவருக்கு மகள் வயது உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 2-3 பெண் குழந்தைங்க பிறந்துச்சு. பாருங்க, குழந்தை இறந்துச்சே அப்படிங்கிற வருத்தத்தை விட அந்த அந்த பற்று வேறு யார் மேலேயாவது வைக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஆக்சுவலாக காமம் கூட இப்படி தான் இல்லையா? எனக்கு என் கணவனை ரொம்ப பிடிக்கும், என் மனைவியை ரொம்ப பிடிக்கும். அது உண்மையிலே அந்த காமம் அதுக்கு ஒருத்தர் தேவை. இப்போ மனைவி அங்கே இல்லைன்னா டக்குன்னு போய் இன்னொருத்தரை தேட ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு நீங்கள் காமத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. அதே மாதிரியே கணவன் இல்லைன்னா இன்னொருத்தரை தேட ஆரம்பிக்கும். இருக்கும்போதே கூட தேட ஆரம்பிக்குது இல்லையா? காரணம் என்னென்னா, அந்த காமமும் சரி பற்றும் சரி அது உங்களுக்குள்ளே இருக்குது. அதை வெளிப்படுத்துவதற்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு தேடுறாங்கன்றது தான் உண்மை. ஸோ இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உண்மை சம்பவம். ஒருத்தர் மனைவி ஏதோ பிரச்சனைன்ட்டு பிரிஞ்சிட்டாரு. அதே மாதிரி இன்னொருத்தங்க கணவனோட ஒத்து வரலன்ட்டு பிரிஞ்சு குழந்தையோடு வராங்க. இவர் லிவிங் டுகெதரில் இருக்கிறார். ஸோ இப்படியே வரும்போது அவங்க ஒரு பெண் குழந்தை எடுத்துகிட்டு வராங்க குழந்தையாக. ஸோ அது இவங்களே தான் வளர்க்குறாங்க. அந்த பொண்ணு பெருசாகிடுது. பெருசான பிறகு அந்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுது. அவன் அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு போயிடுறான், ஓடி போயிடுறான். ஸோ அவன் எங்கே இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு பையனை லவ் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுது. ஆனால் அந்த குழந்தைய என்னால் வளர்க்க முடியாது அப்படின்னு அந்த பையன் சொல்லிடுற காரணத்தினால அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, இவர்கிட்ட அப்பா நீங்கள் எப்படி என்ன வளர்த்தீங்களோ அதேமாதிரி தயவுசெய்து என் பொண்ணையும் வளர்த்துடுங்க. சாரி, பையன் ஆண் குழந்தை தான் பிறகுது அவங்களுக்கு. ஸோ என் பையனையும் வளர்த்துருங்க அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இவர் நிஜ அப்பாவாக இருந்தால் பேர குழந்தை கணக்கு வரும் இல்லையா? ஆனால் இவர் ஸ்டெப் ஃபாதர் தான். ஸோ அப்போ அந்த பேர குழந்தைய உங்கள் குழந்தையாக நினச்சி வளர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இவர் வளர்க்குறார். ஸோ வளர்த்து ஒரு 16-17 வயசு ஆகுது. அந்த டைமில் என்ன ஆச்சு, இவருக்கும் அந்த பொண்ணுக்கும், லிவிங் டுகெதரில் இருக்கிற பொண்ணுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுது. ஸோ கருத்து வேறுபாடு வந்தோடனே நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு
அந்த பொண்ணு வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிடுது, இந்த பையனையும் கூட்டுட்டு போயிடுது. அதாவது அந்த பெண்ணுடைய பேரன் இல்லையா, கூட்டு போயிடுது. இப்போ அந்த சகோதரர் அப்படி துடிக்கிறார். அவர் கால் பண்ணி எனக்கு என் பையன் வேணும். அவர் இதை சொல்லும்போது எனக்கு புரியல. அதை சொல்லும்போது பையன்றாரு, இது எப்படி பையன் ஆகும் அப்படின்னு மறுபடியும் சொல்லி அப்புறம் தான் அது தெளிவாக ஆகுது. ஸோ எப்படியாவது எனக்கு என் குழந்தை வேணும், அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படி சொல்கிறார். அப்போ வந்து இவருக்கு அந்த பெண் மனைவியாக அந்த ஸ்தானத்தில் இருந்த பெண் போனதும் இவருக்கு பெருசாக தெரியல. அவங்க வளர்த்த மகள் போனதும் பெருசாக தெரியல. ஆனால் அந்த மகளுடைய குழந்தை மேலே அப்படி ஒரு பற்று. ஸோ அப்போ இவரே ரொம்ப வயோதிகராக தான் இருப்பார். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த வயோதிகருடைய அந்த பேர குழந்தை வயசில் இருக்கிற அந்த பையன் மேலே உள்ள பற்றுக்கும் நாம் சொல்கிற மற்ற உதாரணங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த கேரள தம்பதியினர் குழந்தை மேலே உள்ள பற்றோ, ஆந்திர தம்பதியினர் தத்தெடுத்தவங்க அவங்களுக்கு குழந்தை மேலே உள்ள பற்றுக்கோ எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இந்த பற்று இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. ஏன்னா அதுக்காக என்ன வேணாலும் செய்ய துணியும். அந்த பற்றுக்காக அந்த பற்று நம்ம வச்சிட்டோன்னா நாம் அந்த அந்த குழந்தைக்காக அல்லது நம்ம யார் மேலே பற்று வச்சுருக்கோமோ அவங்களுக்காக நம்ம எந்த தப்பு வேணாலும் செய்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எடுக்கிற முடிவு தவறான முடிவாக இருக்கும். அல்லது இந்த குழந்தை மேலே உள்ள பற்றினால் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூட நாம் தயங்க மாட்டோம். அப்படிப்பட்ட பாவ காரியத்தையும் செய்வதற்கு தூண்டும் இந்த பற்று. காமம் மாதிரியே பற்று கூட புத்தியை மயக்கிடும். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் தான் நிறைய பேர் வந்து தடுமாறிடுவாங்க. குறிப்பாக அந்த சொத்து எழுதி வைக்கிற அந்த நேரத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு சொத்து எழுதி வைக்க மாட்டாங்க. குழந்தை பிறக்கிறவங்களுக்கு எழுதி வைப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த பேரக்குழந்தை மேலே உள்ள பற்று தன்னுடைய மகனை கூட அல்லது மகளை கூட புறக்கணிக்க வச்சிடும். ஸோ இதில் கொடுமை என்னன்னா, இதுக்கு பயந்துனே கஷ்டப்பட்டு எப்படியாவது குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பிறக்காதவர்கள் வந்து அப்படி மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அவன் மன உளைச்சலுக்கு ஆளானா பரவாயில்ல, பொண்டாட்டியை பாடாப்படுத்தி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், வாரிசு வேணும் அப்படின்ட்டு முதல் மனைவியை வந்து அப்படி ஒரு பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளிடுவானுங்க. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நமக்கு நடக்கிற எல்லாமே கண்டிப்பாக நம்ம நன்மைக்கு தான். ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ நமக்கு எதிராக நடந்த மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நான் கடைசியாக சொன்ன அந்த முதியவர் உதாரணத்தில் ஃபஸ்ட்டு மனைவிக்கு குழந்தை பிறக்கலை, அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ அதுவே நன்மைக்கு தான். ஏன்னா அவருக்குள்ளே அந்த பற்று இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலக நாடகம் அவரை தனிமைப்படுத்துது. ஆனால் அவர் அதையும் மீறி வேற ஒரு இடத்துல போய் சேர்றார். சேர்ந்த பிறகு குழந்தை பிறந்து அடுத்தது குழந்தை வர்றது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு அவர் பலகீனமாக இருக்கிறார் பற்றில். அப்படிங்கிறதுக்காக அவரை காப்பாற்றுறதுக்காக தான் ஆரம்பத்திலே அது நடக்குது. ஆனால் அதை புரிஞ்சிக்காம இப்படி போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்னொரு கணவன் மனைவிக்கும் அதே மாதிரி குழந்தை பிறக்கலை. ஸோ ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு 40 வயசில் தான் தத்து எடுக்கிறாங்க, ஒரு குழந்தைய தத்து எடுக்கிறாங்க. ஸோ தத்து எடுத்து பார்த்தா அது கரெக்டாக கல்யாண வயசானவொடனே அந்த குழந்தை இறந்துடுது. இறந்தவுடனே அப்படியே மென்டலே ஆகிட்டாங்க அவங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க மனைவி. கணவன் கூட ஓரளவுக்கு சுதாரிச்சுக்கிட்டாரு, பட் மனைவி வந்து அந்தளவுக்கு அவங்க கிறிஸ்டினும் கூட. ஸோ அவங்க பாட்டு கதவை பூட்டிட்டு பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இயேசு வராருன்னுவாங்க, அந்த குழந்தை கூட பேசுகிறேன்னுவாங்க, இப்படியே இருப்பாங்க. அந்த அந்த தெருவிலே வந்து அந்த கதவு திறந்து பார்த்ததே கிடையாது. அவங்க கணவன் எப்பயாச்சும் வெளில வரும்போது திறந்தால் தான் சரி. அவங்க மனைவி எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. அதே தெருவில் தான் நாங்கள் இருந்தோம் எத்தனையோ வருஷம். பட்டு ஏதோ ஒரு தடவை ஏதோ யாரையோ திட்டுறதுக்காக வெளில வந்தாங்க, அப்போ பார்த்ததோட சரி. மற்ற நேரம் பார்த்திங்கன்னா உள்ளேயே இருப்பாங்க அவங்க. ஸோ அப்படி அப்போ என்னென்னா, அந்தளவுக்கு அவங்க பலகீனமாக இருக்கிற காரணத்தினால தான் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் கடவுள் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அந்த குழந்தையை பிரியறதையோ எதையும் தாங்கிக்க முடியாது
அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், தத்தெடுக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த உறவை உங்களுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாலும், மனைவியோ கணவனோ குழந்தையோ பேரக்குழந்தையோ எதாக இருந்தாலும், இழக்கிறதுக்கு தைரியமாக இருந்தால் மட்டுமே அந்த உறவை நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து பிரிக்கப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த பிரியக்கூடிய மனம் இல்லை, எப்பவும் என் கூடவே இருக்கணும் நீங்கள் நினைத்தாலே கண்டிப்பாக அது உங்ககிட்ட இருந்து பிரிக்கப்படும். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த பலகீனம் இருக்குது, அதை சரி பண்ணு அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறதுக்காக இந்த உலக நாடகம் அப்படி அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு பற்றே இல்லாதவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும். பற்று இருந்துச்சுனாலே அந்த பற்றின் காரணமாகவே எல்லாத்தையும் இழப்பீங்க. கடைசியில் எதன் மீது பற்று வச்சிங்களோ அவங்களையுமே இழந்துடுவீங்க. ஹரிச்சந்திரன் மாதிரி. ஹரிச்சந்திரன் தன் மகன் மீது உள்ள பற்றுனால எல்லாத்தையும் இழக்கிறார், கடைசியில் மகனையும் இழந்துடுறார். ஸோ அதுக்கு தான் பைபிள் குரானில் பார்த்திங்கன்னா இந்த இப்ராஹிம் கதை இருக்கும். அப்ரஹாம் தனக்கு 100 வயது கழித்து ஒரு குழந்தை பிறகுது. ஸோ அந்த குழந்தையை கடவுள் எனக்கு பலி கொடுத்துடுன்றார். அவர் போய் பலி கொடுக்குறார். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, 100 வயது கழித்து குழந்தை பிறக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அதை நீ இழப்பதற்கு தயாராக இருந்தால் அது உனக்கு கொடுக்கப்படும். ஸோ இதுதான் சீக்ரெட்டு. இந்த சீக்ரெட்டை தான் கடவுள் இப்போ சொல்லி கொடுக்குறார். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அழகு, அறிவு, பணம், உறவினர்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் இழக்க தயாராக இருந்தால், இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு துக்கம்தான் கொடுப்பாங்க, அதையே நீங்கள் பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதை இழப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தால், அதாவது புத்தியினால் அவங்க மேலே கொஞ்சம் கூட பற்று இல்லாமல் இருந்தால், உறவினர்கள் மேலே, உங்கள் உடல் மேலே, உடல் அழகு மேலே, அறிவு மேலே, செல்வத்தின் மேலே கொஞ்சம் கூட பற்று இல்லைன்னா இப்பவும் உங்ககிட்ட இருந்து அவங்க போக மாட்டாங்க. அதை விட முக்கியமான விஷயம், இப்போ கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம். சத்தியுக சொர்க்கம் வரப்போகுது. அங்கே எல்லா உறவுகளும் சுகம் கொடுக்கக்கூடிய உறவுகளாக இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா உறவுகளும், அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், குழந்தை பேர குழந்தையாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே துக்கம்தான் கொடுக்குறாங்க. அங்கே அனைவருமே சுகத்தை கொடுப்பவர்களாக, நீண்ட ஆயுள் 150 வருடம் இருக்கக்கூடியவர்களாக, சின்ன நோய் கூட வராதவர்களாக, பயங்கர அழகானவர்களாக இருப்பாங்க. அதேமாரி செல்வமும் நிரம்பி இருக்கும். ஸோ அதற்காகத்தான் இறைவன் பற்றை விடுங்க அப்படிங்கிறார். இல்லை அதையாவது பிடிச்சே பழக்கம் ஆயிடுச்சு. இறைவன் சொல்கிறார், என்ன பிடிச்சிக்கோங்க. சிவபெருமான் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். நம்ம ஆத்மா கூட புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, உயிர். அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் நான், இந்த உடல் கூட நான் கிடையாது, தற்காலிகமாக தான் இருக்கிறேன். ஸோ ஆத்மாவில் அந்த பற்று வந்துடுச்சு இல்லையா. ஸோ அந்த பற்றை எரிக்கிறதுக்காக சிவபெருமானை நினைக்க நினைக்க, புத்தியினால் அவரை பிடிக்க இந்த வெளி உலக அழியக்கூடிய மனிதர்கள் மற்றும் பொருட்களின் மீது உள்ள பற்று அப்படியே போக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு சிவபெருமான செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஏன்னா இறைவன் இருக்கிற இடம் செம்பொன் நிறமான ஒளி உலகம், பரந்தாமன்னு சொல்லுவோம். ஸோ அவரை நினைக்கணும். சிவபெருமான் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இதை முரளின்னு சொல்லுவோம். இந்த முரளியை தினம் தினம் கேட்கணும். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அது லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை அவசியம் கேளுங்க. தினமும் அதை கேட்டுக்கிட்டே சிவபெருமானை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்று போயிடும். பிறகு பற்றுனால் ஒரு பொருளை இழக்கும்போது வரக்கூடிய வலியிலிருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் உலகம் அழியும், எப்படியா இருந்தாலும் அனைத்தையும் இழந்து தான் ஆகணும், இந்த உடல் உட்பட. ஸோ இப்போவே எதுவுமே என்னது இல்லைன்னா, எது உங்களை விட்டு போனாலும் கொஞ்சம் கூட உங்களுக்கு துக்கம் இருக்காது. ஏன்னா அழிவற்ற சிவபெருமானை பிடிச்சி இருக்கிறீங்க. அவர் கண்டிப்பாக அழிய போகிறதில்ல. இந்த உடலை விட்டு உயிர்ப்பு இருந்தாலும் அவர்கிட்ட தான் போகுது. அப்போ ஆனந்தமாக தான் இருப்போம். ஸோ சதா ஆனந்தமாக இருக்கணும்னா நம்ம ஆனந்தத்தை குழி தோண்டி புதைத்த அந்த பற்றை குழி தோண்டி புதைச்சிடுங்க. இல்லாட்டினா அந்த பற்று நம்மளை குழி தோண்டி போச்சிடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.